வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். பாசிப்பருப்பு கஞ்சி இன்றைக்கி மாலையம் பண்ணதுனால வாத்தியாருக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம ஆற்றுல உள்ளவாளும் குடிக்கிறதுக்காக நான் பண்ணினேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானமாக சாப்பிட்றோம், 12 மணிக்கு சாப்பிட்றோங்கிறப்ப இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். வயிற்றுக்கு பசியை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இதுக்கு வந்து பாசிப்பருப்பை எடுத்து ஒரு பங்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கருக விடாதைக்கு கையில் சூடு தொட்டு பாட்டிலாம் அந்த சூடு பறக்க வறுத்து குக்கரில் விட்டு ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டுருங்க. 3 பங்கு தண்ணிங்கிறத நீங்கள் 3.5 பங்கு கூட விட்டுக்கோங்க. 4 விசில் 5 விசில் விடுறப்ப குக்கரில் கீழே பாசிப்பருப்பு பிடிச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் வைங்க. விசில் விட்டதுக்கப்புறம் விசில் ஆறுனதுக்கப்புறம் அந்த சூடு அந்த இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அந்த கரண்டியில் எடுத்து பார்க்குறப்ப நல்லா குழஞ்சிருந்ததுன்னா அந்த கஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, பெரியவா குழந்தைகள் எல்லாருமே இதை குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. உங்களுக்கே தெரியும், பாசிப்பருப்பு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும்னு சொல்லுவாள். இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பங்குக்கு 1.5 பங்கு வெல்லம் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, கிறிஸ்மிஸ் பழம், அப்புறம் வந்து நல்லா காய்ச்சின பால் இல்லையா, ஏலக்காய் மாதிரி கொலையை வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பங்குக்கு 1.5 பங்கு வெல்லம் வந்து ஸ்வீட் சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கலாக வேணும் ஸ்வீட்டுன்னு நினச்சேன்னா 1.25 2 பங்கு போட்டுக்கோங்க. ஏலக்காய் அப்படி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்ணல்னா இந்த வெல்லம் நல்லா உருகிண்டு தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா தளதளன்னு கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு அரைக்க அப்படி பாலை வந்து நீங்கள் தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதில் விட போகிறோம். இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால நான் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பதம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் பாலை விட்டுட்டு உடனே நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிடுங்க. பாலும் வெல்லமும் சேர்ந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சா அந்த ஒரு மாதிரி திரி, அந்த வெல்லத்தில் ஒரு உப்பு சுவை இருக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த பால் சேர்கிறப்போ ஒரு திரியாக வந்துடும். அதனால் பாலை விட்டாச்சுன்னா லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிருவோம். முந்திரி பருப்பு, கிறிஸ்மிஸ் பழம் எல்லாமே மேலே வந்து தாளித்து கொட்டிடுவோம். இது எப்போவுமே வந்து நம்ம காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறப்ப இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹெல்த்தியானது. வயிற்றுக்கு வந்து காலையில் பசி நல்ல தாராளமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பசி தாங்கும். அதனால் கண்டிப்பாக அதை ஆற்றுல பண்ணுங்க. நான் இன்றைக்கி மாலையத்துக்காக பண்ணினேன்.